எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவில் அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், தென் கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையுமே பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது 56th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கோட முடிவில் டாக்ஸ் ஸ்லாப் அப்படின்றது 4 அப்படின்றதுல இருந்து 2 குறைஞ்சிருக்குங்க. அதாவது 5%, 12%, 18, 28% இருந்தது. 5 and 18% குறைஞ்சிருக்கு. நம்ம டீடைல்டா வந்து பதிவுல பார்த்தோம். இந்த 28% அப்படின்ற ஸ்லாப் வந்து 40% மாறி இருக்குங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது எந்த நேரத்துல வந்திருக்கு அப்படின்னா, எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆயிட்டு இருக்கிற நேரம், ட்ரம்ப் அவர்களுடைய 50% டேரிஃப், தென் அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இப்பயுமே அதிகமாக தான் இருக்கு. ஸோ இந்த எக்கனாமியை பூஸ்டப் பண்றதுக்கு, எக்கனாமியை ஆக்சலரேட் பண்றதுக்காக இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்கிறதா கூட நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ எக்கனாமி ஆக்சிலேட் பண்றதுக்கு, பூஸ்டப் பண்றதுக்கு, டிமாண்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த டாக்ஸ் கட் அப்படின்றது முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஸோ இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸோட இம்பாக்ட் எல்லாமே வந்து நம்ம கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்ல பார்க்க முடியும். கரண்ட் குவார்டர், அதாவது Q2 ஃபினான்ஷியல் 26ல பார்க்க முடியாது, Q3 ஃபினான்ஷியல் 26ல இதோட ரிஃப்ளெக்ஷன்ஸை நம்ம பார்க்க முடியுங்க. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா, புது எம்டி சிஇஓ ராஜீவ் ஆனந்த் அவர்கள் இண்டஸ்இண்ட் பேங்கோடைய பிசினஸ் செக்மெண்டோட டிவிஷன் ஹெட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட பேசின மாதிரி தெரியுதுங்க. என்ன அப்படின்னா, அந்தந்த டிவிஷன்ல என்னென்ன குறைகள் இருக்கு, லேப்சஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, தென் அதற்கான இம்ப்ரூவ்மெண்ட் பிளான்ஸ் வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. தென் கம்பெனியோட லோன் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, டைவர்சிஃபை பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுதுங்க. தென் டெபாசிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, பல்க் ஹியூஜ் டெபாசிட்ஸை டிபெண்ட் பண்ணியே இருக்காம ரீட்டைல் டெபாசிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராஜீவ் ஆனந்த் அவர்கள் சொன்ன மாதிரி தெரியுது. எப்படியும் இன்னொரு 2 to 3 இயர்ஸ்ல கம்பெனியை நல்ல நிலைமை கொண்டு வந்துருவாருங்க. அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து மோ என்கேஜ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. மோ என்கேஜ் அப்படின்ற யாருன்னா, கஸ்டமர் டேட்டா அண்ட் என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் கூட எதுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை என்ஹான்ஸ் பண்றதுக்காக அவங்க இந்த பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்கு. அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2 அப்டேட்ங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். கம்பெனியோட ஆகஸ்ட் 2025 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஓவராலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹையஸ்ட் எவர் ரெக்கார்ட் பிரேக்கிங் சேல்ஸ்ங்க. 8,540 யூனிட்ஸ் வித்துருக்காங்க. இது ஆகஸ்ட் 2024ல 5,935 யூனிட்ஸா இருந்திருக்குங்க. 44% கூடியிருக்கு. இது டாடா மோட்டார்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான அப்டேட். அடுத்து டாடா மோட்டார்ஸ்ல 2வது அப்டேட் என்ன அப்படின்னா, JLRல சைபர் அட்டாக் நடந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து கசிஞ்சிருக்குங்க. குளோபல் அண்ட் ரீட்டைல் ப்ரொடக்ஷன் ஆபரேஷன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கிற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. கம்பெனி வந்து அதற்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ டேட்டா ஸ்டோலன், எந்த டேட்டாவும் களவு போகல அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஹோண்டா மோட்டார் சைக்கிள்ஸ் இந்தியாவுடைய ஆகஸ்ட் சேல்ஸ் நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல ஒரு 4% ஏறி இருக்குங்க. பட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஒரு 2.17% குறைஞ்சிருக்கு. ஸோ ஹோண்டாவோட காம்படிட்டர் ஹீரோ தானே. ஹீரோவோட சேல்ஸ் நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஒரு 8% ஏறி இருக்குங்க. மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல ஒரு 26% பக்கமா ஏறி இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குங்க. 74% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ஹீரோ வெர்சஸ் ஹோண்டா அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோ வந்து 5,19,131 வெஹிக்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹோண்டா எடுத்துக்கிட்டோம்னா 4,81,021 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சுசுகி இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா, மந்த் ஆன் மந்த் சேல்ஸ் வந்து ஒரு 4.58% குறைஞ்சிருக்குங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 2025ல ஒரு 4.74% சேல்ஸ் நம்பர்ஸ் கூடியிருக்கு. அடுத்து பஜாஜ் ஆட்டோ எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுடைய மந்த் ஆன் மந்த் சேல்ஸ் நம்பர்ஸ் 32% கூடியிருக்குங்க. பட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஒரு 11.75% கூடியிருக்கு. ஸோ நல்ல நம்பர்ஸ் தான். பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்காது. பட் ஹீரோ தொடர்ந்து கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்கு. நம்ம 4,000க்கு கீழேயும் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 5,500 பக்கமா வந்துருச்சு. ஸோ ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறையிறப்ப கன்சிடர் பண்றது நல்லது. அடுத்து எஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனியில சுமிட்டோமோ மிட்சுபிஷி பேங்கிங் கார்பரேஷன் ஒரு 24.99% ஸ்டேக் எடுக்கிறதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பர்மிஷன் கொடுத்த மாதிரி தெரியுதுங்க. ஸோ இந்த பர்மிஷன் மூலமா அவங்க 25% பக்கமா ஸ்டேக் எடுத்துட்டாங்கன்னா, எஸ்எம்பிசி தான் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டரா இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குங்க. ஸோ எஸ் பேங்க் கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்பயுமே அது காஸ்ட்லி தான். இன்னும் ஒரு 25% ஸ்டேக் எடுக்கணும் எஸ்எம்பிசி. அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் தெரியாது. தென் கம்பெனியை டர்ன் அரவுண்ட் பண்றதுக்கு எப்படியோ 3 to 4 இயர்ஸ் ஆகும். இன்னும் நிறைய கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ண வேண்டியிருக்குங்க. ஸோ அவசரப்பட்டு உள்ள போய் மாட்டிக்க வேணாம். அது ஒரு வேளை மேல போயிடுச்சு அப்படின்னா அதை பத்தி ஒரி பண்ண வேணாம், விட்டுறலாம். அடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனில வார்பர்க் பிங்கர்ஸ் வந்து 2014ல என்ட்ரி கொடுத்தாங்க. 2024ல கம்ப்ளீட்டா எக்ஸிட் ஆயிட்டாங்க. இப்ப வார்பர்க் பிங்கர்ஸ் என்ன திட்டம் போடுறாங்க அப்படின்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ஒரு லைஃப் ஸ்டைல் பிராண்ட் கேண்டிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குங்க. அந்த பிராண்ட்ல ஒரு 800ல இருந்து 850 கோடி ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 10% ஸ்டேக்கை எடுக்கிறதுக்கு ஆவலா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க.
ஸோ வார்பக் பிங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் கேண்டீனோட ஷேர்ஸை யார்கிட்ட இருந்து எடுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல இருந்து கொஞ்சம் வாங்குறாங்க. தென் ஃப்ரெஷ் இஷ்யூஸும் இருக்கிற மாதிரி செய்திகள் கிடைச்சிருக்கு. கேண்டீனோட Q1 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஒரு 61 கோடி ரூபாய் லாஸ் பண்ணிருக்காங்க. நம்பர் ஆஃப் கேண்டி ஸ்டோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 81 ஸ்டோர்ஸ் இருக்குங்க இப்போதைக்கு. அடுத்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு மஹேந்திரா லாஸ்ட் மைல் மொபைலிட்டி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்சிடரி இருக்குங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூனிட். அதுல 100% ஸ்டேக்கை மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா தான் வச்சிருந்தாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி அந்த 100% ஸ்டேக்கை 78.11% குறைச்சிருக்காங்க. ஸோ இதை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கு 15.73 மில்லியன் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 600 கோடி ரூபாய்க்கு ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ். தென் இந்தியா ஜப்பான் ஃபண்ட் ஒரு 9.52 மில்லியன் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 400 கோடி ரூபாய்க்கு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவுடைய இந்த சப்சிடரி கம்பெனி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூனிட்டுடைய நெட் ஒர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவுடைய நெட் ஒர்த்ல இது 1.2% கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதே மாதிரி டோட்டல் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவுடைய கன்சாலிடேட்டட் டர்ன் ஓவர்ல இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூனிட்டோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 2.4% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஓவராலா ஹோம் லோன் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றது 37.6% இருந்து 46.2% க்ரோ ஆயிருக்குங்க. அதே நேரம் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹோம் லோன் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றது 35.2% இருந்து 28.2% குறைஞ்சிருக்குங்க. குறிப்பா பப்ளிக் செக்டர் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா டெலிக்வன்ஸ் அப்படின்றது 2.82% இருக்கு. பிரைவேட் செக்டர்ல இது 1.04% தாங்க இருக்கு. அதே மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிரைவேட் பிளேயர்ஸோட ஷேர் வந்து கூடி இருக்குங்க Q1 ஃபினான்ஷியல் 26 முடிவுல, அதாவது 71% இருந்து 75% கூடி இருக்கு. ஓவராலா பேங்கிங் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா பப்ளிக் செக்டர் பேங்கை ஓரம் கட்டிட்டு பிரைவேட் பிளேயர்ஸ் அடிச்சு பிடிச்சு மேல வர்றாங்க. நம்ம Q1 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறப்ப டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்க, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்றது குறையுது பப்ளிக் செக்டர் பேங்கை பொறுத்த வரைக்கும். இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்றது கம்பெனியுடைய கோர் பிசினஸ் வந்து அஃபெக்ட் ஆகுதுங்க பப்ளிக் செக்டர் பேங்க்ல. இது போக பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல நிர்வாகத்துல பின்னடைவுகள் இருக்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது போர்ட்ஸ்ல மெம்பர்ஸ் கம்மியா இருக்கிறது, தென் MD CEOஸே ஒரு சில பேங்க்ல போடாம இருக்கிறது, இதெல்லாமே வந்து நிர்வாகத்துல ஒரு சில குறைபாடுகளா பாக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்து பத்திரிகையில RTI ரிப்போர்ட் ஒன்று போட்டிருந்தா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து JSW சிமெண்ட்டுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் நெட் லாஸ் வந்து 1356 crores இருக்குங்க. இது Q1 ஃபினான்ஷியல் 25ல 15,120 crores இருந்திருக்கு. ரீசெண்டா தான் IPO போட்டாங்க. கம்பெனியோட ரெவன்யூ வந்து 8% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். கம்பெனி வந்து எக்ஸ்பென்சஸா 1% குறைச்சிருக்காங்க. அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு பயங்கரமா மேல ஏறி இருந்ததுங்க. இந்த GST ரிஃபார்ம்ஸ் கூட ஒரு காரணமா இருக்கலாம், அந்த குஷியில மார்க்கெட் மேல ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். தென் கொஞ்ச நேரத்திலே ஒரு 100 பாயிண்ட் அடிச்சிட்டாங்க. FIS உள்ள என்ட்ரி கொடுத்தாங்களான்னு தெரியல. நேத்து மறுபடியும் FIS ஒரு 1666 கோடிக்கு கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஏத்தி கொடுக்க FIS தொடர்ந்து விற்கிறாங்க. அடுத்து ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவுக்கு ஏற்கனவே ஒரு 50%, அதாவது 25 + 25% சாங்ஷன் இருக்கு இல்லையா, நான் வந்து phase 2 phase 3 சாங்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் அறிவிக்கல, அதெல்லாம் வந்து இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த நிருபர்கள் வந்து ரஷ்யா மேல எதுக்கு சாங்ஷன்ஸ் போடல அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி தெரியுது. அதற்கு நான் தான் வந்து ஏற்கனவே இந்தியா மேல சாங்ஷன்ஸ் போட்டு ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்கேனே, இது போக நான் phase 2 phase 3 எல்லாம் இருக்கு, இன்னும் ப்ரெஷர் நான் அதிகமா கொடுப்பேன், அதனால ரஷ்யாவுக்கு இன்டைரக்டா பாதிப்புகள் நிறைய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து கொச்சின் ஷிப்யார்ட் பத்தி கேட்டிருக்கிறாருங்க. அவர் வந்து 1500ல கன்சிடர் பண்ண மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ 1700க்கு மேல இருக்கு. இதை வந்து கொடுத்துறதா வச்சுக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கம்பெனியோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தா 54 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. ஓவர் வேல்யூடு தான். 1500 அப்படின்னாலும் ஓவர் வேல்யூடு தான். நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னா அதை தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். கன்சிடர் பண்ணிட்டீங்க, நல்ல நிறுவனம் தான், நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்க நிறுவனம், அதை எதுக்கு கொடுக்கணும்? அது 1500க்கு கீழே போனாலும் போகலாம், போறப்ப நீங்க ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து கான்டினென்டல் சீட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. மார்க்கெட் கேப் ஒரு 23 crores, ரொம்ப ஸ்மால் கேப் கம்பெனி. வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படின்னாலும் இதுல ரிஸ்க் ஜாஸ்திங்க. என்ன வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படின்னா பிரைஸ் டு புக் 1 விட கம்மியா இருக்கு, டெட் டு equity 0.12 தான் இருக்கு, 13 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கு, ஆனா ரிஸ்க் ஜாஸ்திங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து இந்த பேப்பர் செக்டாரை பத்தி எழுதியிருக்கிறாருங்க. அதாவது நான் பேப்பர் செக்டாரை பொதுவாக கன்சிடர் பண்றது இல்லை, பட் பேப்பர் செக்டாருக்கு க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கும்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியல, அதனால நான் கன்சிடர் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. பேப்பர் செக்டாரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சேலஞ்சஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டொமஸ்டிக்ல வுட் பிரைசஸ் எல்லாமே வந்து எலிவேட்டடா இருக்கு ஃபர்ஸ்ட். தென் இன்டர்நேஷனல் லெவல்ல, அதாவது இந்தோனேஷியா மற்ற வெளிநாடுகள்ல இருந்து சைனா, அங்க இருந்து சீப்பா பேப்பர்ஸ் அண்ட் பேப்பர் ரா மெட்டீரியல்ஸ் உள்ள வருது. ஸோ இங்க உள்ள பேப்பர் பிசினஸ் பண்றவங்களுக்கு மார்ஜின்ஸ் அடி வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்ப ஜூலை ஆகஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரா மெட்டீரியல்ஸோட பிரைசஸ் வந்து ஒரு 7 to 8% விழுந்திருந்தது.
இப்ப அடுத்த 2 மாசத்துல மறுபடியும் ஒரு 8% மேல ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Q4 financial 25 தென் Q1 financial 26 எடுத்துக்கிட்டோம்னா இந்த பேப்பர்ஸ் அண்ட் ரிலேட்டட் ரா மெட்டீரியல்ஸோட பிரைஸ் ஹைக் அப்படின்றது ஒரு 0.5-0.8% தான் மேல ஏறி இருந்தது. இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்க. அதாவது ரா மெட்டீரியலோட டிமாண்ட் சப்ளையை பொறுத்து இந்த வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து பேப்பர் செக்டர்ல இருக்கிற சேலஞ்சஸ். இவ்வளவு சேலஞ்சஸ்க்கு மத்தியில பேப்பரோட கன்சப்ஷன் தொடர்ந்து கூடிக்கிட்டே இருக்குமா அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. அதனால தனியா நம்ம பேப்பர் செக்டரை கன்சிடர் பண்றது இல்ல. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆதித்யா பிர்லா குரூப்ல இருந்து வாங்குறாங்க, ஒரு 4000 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஐடிசிக்கு அது மட்டுமா பிசினஸ்? அவங்க கன்கிளாமரேட்டுங்க. அவங்களுக்கு சிகரெட்ல நிறைய பணம் கிடைக்குது, அந்த பணத்தை வச்சு அவங்க பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர் செக்மெண்ட்ல அக்விசிஷன் அப்படின்றத நான் ரிஸ்கா பார்க்கல. ஐடிசி ஏற்கனவே பெரிய பிளேயருங்க. அதுல ஐடிசி பேப்பர் பிசினஸ் பண்றாங்க அப்படின்றதுக்காக ஐடிசியை கன்சிடர் பண்ணாம இருக்கணும் அப்படின்றது தேவையில்லைங்க. பட் பேப்பர் செக்டர்ல இருக்கிற சேலஞ்சஸ் வந்து ஐடிசிக்கு இருக்காது அப்படின்லாம் கிடையாது. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல இருந்து அவங்களுக்கு பணம் வருதுங்க. அதனால இந்த பேப்பர் செக்டர்ல ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறத நம்ம பெருசா பார்க்க வேண்டிய தேவையில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து இண்டஸ் டவர்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோங்க, இந்த டவர் பிசினஸ் அப்படின்றது ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ். அதுக்கு ஜென்ரேட்டருக்கு ஃபியூல் ஊற்றணும், தென் ஸ்கில்டு லேபர்ஸ் வேணும். ஸோ அவங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் ஓவராலாகவே அது ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்னஸ். ஸோ நான் அந்த சைடு போகிறதில்ல. அடுத்து விக்ரம் சோலார் அப்படின்ற நிறுவனத்தை வந்து கன்சிடர் பண்ணேன் சார். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 50% அப்படின்னு பார்த்து கன்சிடர் பண்ணேன். அது ஷேர் ப்ரைஸ் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஐபிஓவா இருந்தாலும் சரிங்க, இல்லை எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் சரிங்க, வேல்யூவேஷன்ஸை பாருங்க. இப்போ விக்ரம் சோலார் எடுத்துக்கிட்டோம்னா 74 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. ஸோ நம்ம விற்கிறதுக்கு முன்னாடியே ஷேர் ப்ரைஸ் பயங்கரமா கீழே இறங்கிடும். நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உள்ள போய் மாட்டிக்கூடாதுங்க. வெறும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம்காக மட்டும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மாட்டிக்கிறதுக்கான சூழல் இருக்கும். ஏற்கனவே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த நேரத்துல கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்து உள்ள போய் இந்த மாதிரி மாட்டிக்கூடாதுங்க. அடுத்து சக்தி பம்ப்ஸ் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் நம்ம த்ரெஷோல்டு கீழே தான் இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ப்ராஃபிட் ஃபால், ரெவன்யூ ஃபால் ரெண்டுமே இருக்குங்க. டெட் டு ஈக்விட்டி 0.14 இருக்கு. ஸோ ஒரு 10,000 crore மார்க்கெட் கேப் கம்பெனி ஒரு 20 டைம்ஸ்க்கு கீழே கிடைச்சா கன்சிடர் பண்ணலாங்க. அடுத்து ஐஆர்இடிஏ பத்தி ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்காங்க. ஐஆர்டிஏ பொறுத்த வரைக்கும் 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. நம்ம த்ரெஷோல்டுக்கு கீழே தான் இருக்கு. உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை ஹோல்ட் பண்ணுங்க. எதுக்கு கிடைச்ச ஷேரை கொடுக்கணும். ஸோ ஹையர் லெவல்ல மாட்டிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் பண்ணலாம். ஆவரேஜ் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா உங்களுக்கு நீங்க 50 டைம்ஸ் 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல எல்லாம் கன்சிடர் பண்ணல. 24 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கு. ஸோ தைரியமா ஹோல்ட் பண்ணலாம். அடுத்து மார்க்சன்ஸ் ஃபார்மா பத்தி கேட்டிருக்காங்க. நல்ல நிறுவனம் தாங்க. டெட் டு ஈக்விட்டி 0.13 தான் இருக்கும். 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். பட் இதை விட லார்ஜ் கேப் கம்பெனிஸ் ஜைடஸ், தென் டாக்டர் ரெட்டி, அது எல்லாமே வந்து 21 and 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் இருக்கும். இதுவும் கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.